அவங்க வந்து இவர் வேணான்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க. இந்த சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி ஷாக் ஆகிட்டேன். இல்லை நம்ம அவரை லவ் பண்ணுறோம், அவர் அவங்க காதலுக்கு தூது சொல்கிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மீட் பண்ணுறோம். அப்போது மீட் பண்ணோடனே இது மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த டீட்டெயிலெலாம் என்கிட்ட சொல்கிறாரு. சரி அப்படியாங்க, சரி ஓகேங்க நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்துடுறேன் சார். இதுதான் எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு இது. அதுக்கப்புறமா எங்கள் ட்ரூப்பில் ஒரு கீபோர்ட் பிளேயரு, நான் ரொம்ப அன்பாக அவர்கிட்ட அண்ணான்னு பேசுவேன், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன் அவர்கிட்ட. அப்போ அவர்கிட்ட விளையாட்டாக ஒரு வாட்டி பிரசிடென்சி காலேஜில் தான் ஒரு நிகழ்ச்சி லக்ஷ்மண் ஸ்ருதி நடக்குது. அப்போ நான் அவர்கிட்ட கச்சேரி முடிஞ்ச உடனே சொல்கிறேன், அண்ணா நான் வந்து அவரை லவ் பண்ணுறேன், அவர் வந்து அவங்க எக்ஸில் அவர்கிட்ட போய் அவரை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருண்ணா. என்னண்ணா அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு எனக்கு. சரி பரவாயில்லண்ணா, இது நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு அவர்கிட்ட நான் ப்ராமிஸ் வாங்கினேன். ஆனால் அவர் போய் அதை சொல்லிட்டார். என்னப்பா இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க அப்படின்ன உடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில சார். உடனே வந்து அவர் என்கிட்ட கேட்ட ரெண்டாவதாக பேசின இது வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். அவ்வளோதான். அதுதான் எங்களோட பெரிய லவ் ஸ்டோரி. கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் வந்து அவங்க விட்டுட்டு போன காரணங்கள்லாம் சொன்னார். அந்த பொண்ணு எதனால் என்னை விட்டுட்டு போச்சு, நான் இதில் பிஸியாக இருந்தேன், என்னை புரிஞ்சிக்கல, நீ இப்போ என் ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால என்னை புரிஞ்சுப்ப, என்னென்ன கஷ்டம் ப்ளஸ் மைனஸ் இதில் இருக்கிறதுன்றது உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டார். ஓகே அப்படின்ட்டேன். பட் அதுக்கு பெரிய எதிர்ப்பு எங்கள் வீட்லேயும் அவங்க வீட்டு சைட்லேயும் பெரிய எதிர்ப்பு இருந்தது. ரொம்ப போராடி தான் சார் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப பெரிய போராட்டம். ஆமாம், நாங்கள் சூசைட் பாயிண்ட் வரைக்கும் போய் நாங்கள் எங்கே இருக்கோன்னே எங்கள் குடும்பத்தாருக்கு தெரியாமல் அவங்க குடும்பத்தாருக்கு தெரியாமல் அப்படி ரொம்ப பெரிய போராட்டத்தில் தான் எங்கள் கல்யாணம். அதாவது எங்கள் கல்யாணம்னா நான் அவர் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வேறு யாருமே கிடையாது. ஒரு ஃபோட்டோ கிடையாது எங்களுக்கு, அதுக்கான ஒரு இது கிடையாது எதுவுமே. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எங்கள் கூட இல்லை. ஸோ ஒரு கோயிலுக்கு போனார், அங்கே ஒரு திருமாங்கல்யம் அதை கயிறு வாங்கினார், ஒரு மஞ்சள் கட்டினார், கோயில் சாமிக்கு முன்னாடி கட்டினார். இதுதான் எங்கள் திருமணம். ஸோ அதனால் அந்த ஒரு வெறின்னு கூட சொல்லலாம் சார். அந்த ஒரு மன இது இவங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம ஜெயிச்சு காட்டணும், தப்பு இல்லை நம்ம பண்ணது, நமக்கான துணை தானே நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், அவருக்கான துணை தானே என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு, இதில் எங்கே நாங்கள் தப்பு அப்படின்றத அந்த ஒரு பெரிய போராட்டம், பெரிய வாழ்க்கையோட அந்த ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது சார். அதெல்லாம் போராடி தான் சார் நாங்கள் வந்தோம். அச்சீவ் பண்ணணும், இந்த கல்யாணம் தப்பு இல்லை அப்படின்றத நாங்கள் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும், அவங்க பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய போராட்டத்தில் தான் சார் எங்களுக்கு திருமணம் நடந்தது. அப்படி தான் லக்ஷ்மணை மீட் பண்ணேன்.